இன்னைக்கு வெயில் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. நமக்கு இதுதான் சரியான நேரம். அப்படியே வெயிலுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே கிச்சனை அடுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். இப்படி அலங்கோலமாக இருக்கிற கிச்சனை எப்படி அலங்காரமாக மாற்றுறதுன்னு தான் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன வேலை பார்க்குறேன், என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். ஆனால் வேலை சரியான வேலை. ஆனால் அந்த வேலையோட ரிசல்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சனை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடணும். எனக்கு வந்துட்டு அதுதான் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக வந்துட்டு இருக்கும். அதனால தான் இருக்கிற பருப்புலேருந்து எல்லாமே, அந்த பருப்பு டப்பாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கன்றாவியாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒரு சாப்பாடு தட்டில் கொட்டி கொட்டி வச்சு இந்த மாதிரி எறும்பு சாப்பீஸ் போட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு காய வச்சுட்டேன். ஆக்சுவலாக இதெல்லாம் காய வைக்கலாமானே எனக்கு தெரியல. இந்த பொரிகடலை, பாஸ்தா எல்லாத்தையுமே காய வச்சுருந்தேன். இவன் வேறு பார்த்துட்ருக்கான், என்னடா வாட்டுக்கு எல்லாத்தையும் காய வச்சுட்ருக்கா, வீடு எதுவும் காலி பண்ண போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு